கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணின தேவன் என்ற செய்தியுடைய 3வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணின தேவன். ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்வோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம், துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவாம், சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவாம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம், நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார், வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். அவரின் வான்மை என்று விளங்கும் மகிமை தேவனை துதித்திடுவாம், அவரின் வான்மை என்று விளங்கும் மகிமை தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே, கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவாம், தேவ சுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார், தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம், மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார், நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே வாழ்த்திடுவாம். தேவன் அவரை என்றுமே வாழ்த்திடுவாம். நாமத்தினாலே ஜெயங்களுக்காகவே ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட். சரி, நம்ம ஒரு தொடர் செய்தி தியானிக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணின தேவன். காட் கேன் டூ, தேவனால் மாத்திரம் முடியுங்கிற ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். மனிதர்களால் என்ன முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெளிச்சத்தை இருளாக மாற்றணும் அல்லது இருளை வெளிச்சமாக மாற்றணும். ஏசாயா 5வது அதிகாரத்தில் நான் காண்கிறோம். ஆனா தேவனுடைய விசேஷமான ஒரு வல்லமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இருள் போன்ற ஒரு சூழ்நிலை வந்து அந்த இருளில் இருந்து தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். 2 தலைப்புகள் நம்ம பார்த்தோம். 3வது தலைப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது 7-6. ஆண்டவர் சீரியன் இராணுவத்து ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தினரையும் கேட்க பண்ணினதாலே, கேட்க பண்ணினார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு லெவல்ல ஆக்ட் பண்ணுவார். இப்போ மைண்ட்ல ஆக்ட் பண்ணுவார்.
இதுதான் ஆண்டோடைய ஒரு விசேஷமான ஒரு ஸ்பெஷல் தன்மை. அது என்ன அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஒருத்தருக்கு பயம் அப்படின்னு ஒன்று வரும். இந்த பயம் எங்கேருந்து வருதுன்னா மன லெவலில், மைண்ட். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் எந்த லெவலில் போய் கிரியை செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதுங்கிற லெவலில். இப்போ ஒரு சூழ்நிலை இருள் சூழ்நிலை. அந்த இருள் சூழ்நிலைங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24 இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டார். அப்போ இந்த சமாரியா இஸ்ரேல் தேசத்தை சுற்றி முற்றுகை போட்டாச்சு. யாரும் உள்ளே வர முடியாது, வெளியே போக முடியாது. இப்போ ஆண்டவர் இந்த சீரியருக்கு 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க, மைண்ட் லெவலில் இதை உண்டு பண்ணி அடுத்து எதை செய்யப்பாருன்னா, இதோ 7வது அதிகாரம் 6வது வசனம் பண்ணினதுனாலே அவர்கள் ஒருவர் நோக்கி, இதோ நம்மளுக்கு போர் வர இஸ்ரேலின் ராஜா ஏத்திய ராஜா எகிப்தின் ராஜாக்களோடு நமக்கு விரோதமாக பொருந்தினார்கள் என்று இருட்டோடு எழுந்து ஓடிப்போய். என்ன ஆச்சரியமா பார்த்தீங்களா? இப்போ இவங்களுக்கு நல்லா தெரியும் முற்றுகை போட்டுக்கு உள்ள இருந்து ஒத்தாசை வர முடியாது. எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. ஆனால் வெளியில இருந்து ஒத்தாசை கொண்டு எங்களுக்கு ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு ஒரு நடந்த சம்பவம் சொல்லணும். இது தம்பி இங்கிலீஷ் லைசா அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து எங்களோட கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த செல்ஃபோன்லாம் வர்ற காலத்துக்கு முன்னாடி அவர் ஓகே முடிச்சுட்டு இந்த ஓவர் பிரிட்ஜில் காரை அப்படியே வர்றாரு. அப்போ திடீர்னு அவருக்கு வந்து ரோடை கிராஸ் பண்ணுறான். அதனால் அவர் காரை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டோம்னா டக்குன்னு ஒரு 4 பேர் காருக்குள்ள உள்ள வந்தாங்க. கழுத்தில் கட்டியை வச்சுட்டு ஓட்டுறா காரைங்கிறாங்க. அவர் கையில் பஸ்ஸில் செயினில் ஒன்றுமே பயங்கர சேட் ஆகிட்டாங்க. அந்த கார் போயிட்டு இருக்கு, தூத்துக்குடி டைரக்ட் நோக்கி போயிட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, உங்கள் டாக்டர், அதை டாக்டர் எங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் மக செட்டு முன்னாடி விளாண்டுருக்காரு. அவர் ஏன் ரைட்டு நீயே வைக்கப்பட்டார். இந்த நேரத்தில் கார் போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு இடத்த காரை கிராஸ் பண்ணும்போது இப்போ என்னுடைய எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, தம்பி ஃபோன் பண்ணானா தம்பி ஆத்தர் வந்து 9 மணிக்கு 8:30 கிளம்பிட்டார். ஸோ இங்கே தெரிஞ்சு தம்பியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். பஸ்ஸில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறான். அன்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் மன லெவலில் போய் ஆக்ட் பண்ணுறாரு. மைண்டில் இங்கே நடந்தது அதே தான். ஆண்டவர் நேற்று மாறாதவர். அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த சம்பவம் மட்டும் கிடையாது, அன்னைக்கு வந்தாங்க. ஸோ இந்த காரு போய்கிட்டே இருக்கு. அப்போ அங்கே ஒரு இந்து கோயிலில் ஒரு ஃபெஸ்டிவல், அதுக்காக போலீஸ் செக்யூரிட்டி போட்டாங்க. அது எங்களுக்கு தெரியல. 2 பைக்கில் போலீஸ் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த காரை கிராஸ் பண்ணி ஒருத்தருக்கு மனசில் பயம் ஆரம்பிச்சு. அவன் சொல்கிறான், டேய் நம்ம அந்த டாக்டரை காரில் வச்சுருக்கோங்கிற நியூஸ் வந்து போலீஸுக்கு போயிடுச்சு, அதனால தான் என்ன சரி நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறான், டே அப்போ ஏன்டா நம்மளை நிப்பாட்டில் சும்மாருடா, பெரிய பட்டாளத்தை கூட்டிகிட்டு வர போகிறாங்க, வந்து தான் நம்மளை தூக்கிடுவாங்க. ஒரு பெரிய பணக்கார டாக்டர் ஆகுது, ஒன்று பண்ணுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற வரை தான் பிரச்சனை, இவனை இறக்கி விட்டாச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பக்கத்தில் ஒரு பால் அடிச்சு ஒரு இடம் இருக்குது, அங்கே கையும் காலையும் கட்டி போட்டு டாக்டர் இங்கே இது நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த போலீஸுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க பாட்டு வேற வேலையாக போயிட்டுருக்காங்க. மன லெவலில் போய் எதுக்குறாங்க. ஒன்று என் தம்பியை கைங்க அவர் லேசாக அவுத்துட்டு ரோட்டில் ஒரு லாரி போயிருக்கு. இந்த லாரி நிப்பாட்டினா அந்த ரோடு நிப்பாட்டினா உடனே அவங்க போலீஸ் செக்யூரிட்டி சொல்கிறார், இந்த மாதிரி நாங்கள் லைட் ஆகிறோம் எதுக்கு சொன்னால் மன லெவலில் இதுக்கு மட்டும் அந்த ஆள் அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சொல்லுவோம். யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? அதை தான் நாங்கள் பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் சீரியா இராணுவத்திற்கும் ரதத்தின் இறைச்சல், குதிரை இறைச்சல், மகா இராணுவத்திற்கு கேட்க பண்ணினார். சரி, இதை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கிறோம். இதை இன்னும் நம்ம புரிந்து கொள்வதற்கு
2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 4வது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் மோவாப் ராஜாவாகிய மோசே ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்தான். இஸ்ரேல் ராஜாக்கு லட்சத்தினர், அதாவது கப்பம் கட்ட வேண்டிய நிலைமையில் உங்களை கட்டணும். யாரு? ஆகாப் ராஜா இருந்தவர். ஆகாப் ராஜா இறந்து போயிட்டார். சீனியர் பவர்ஃபுல் ராஜா கப்பம் கட்டிட்டு. ஆகாப் இறந்த பின்பு மோவாப் ராஜா இஸ்ரேல் ராஜாக்கு விரோதமாக கலகம் பண்ணினார். சரி, தலைப்பு 1. 7 தலைப்பு நம்ம தியானிக்கிறோம். 3 வாரம் 7 தலைப்புகள் பார்த்தோம். இதுனா எதிர்பாராத கலகம். எதிர்பாராத. இவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு அப்பா இருந்த உடனே எதிர்பாராத ஒரு காரியம். இது இந்த 4வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். மோவாப் ராஜா ஆடு மாடு பெருத்தவனா இருந்து ரிச் பணக்காரன். இவனுக்கு இதை கொடுக்கறது கஷ்டமே கிடையாது. ஆனாலும் சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமாதானமா இருந்த இடத்த கலகம் பாருங்க. ராஜா கலகம் பண்ணினான். அந்த கலகம் பண்றதுக்கு முன்னாடி உண்மை சம்பவமா கலகம் முன்னாடி அங்க என்ன சமாதானம். ஆனா சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சமாதானத்தை பிரேக் பண்றதுக்கு அவன் எல்லா வகையும் ட்ரை பண்ணுவான். இப்ப இந்த சாத்தான் இந்த யுத்தத்தை உண்டு பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரணம் வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 8வது 6, 8. இது அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு பவரை பார்க்கணும். நான் பார்த்தபோது இதோ மஞ்சள் நிறமுள்ள ஒரு குதிரை கண்டன், அதன் மேல் ஏறுதல் மரணம் என்று பெயர். பாதளம் கான்பிடிஷன், மரணம் பாதளம். அந்த சமாதானம் இருக்கும்போது மரணம் இருக்காது, பாதளம் இருக்காது. நான் இப்ப பாருங்க, அந்த ஒரு சமாதானமான இடம் போய் ஒரு கலகம் உண்டு பண்ணது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகத்தினாலும் பூமியின் காற்றை கொலை செய்யபடி அவனுக்கு அதிகாரம். நான் எதிர்பாராத ஒரு கலகம் ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சு. அப்ப இதற்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி தான் எல்லாத்தையும் செய்து உண்டு பண்ணும். சரி, இப்ப ஆண்டவர் இந்த பிரச்சனையுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் அப்படின்னு. அந்த மைண்ட்ல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறான உறவு. எத்தனையோ பிரச்சனைகள் வர காரணம் தவறான உறவு. ஆண் பெண்ணுக்குள்ள தவறான உறவு. ஆனா இங்க 2 ராஜாக்களுக்குள்ள தவறான உறவு. நம்ம இதை புரிந்து கொள்றதுக்கு ராஜாக்களுக்கு போகணும். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்களை போகணும். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 24வது வசனம். 15, 24. ஆசா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு தன் தகப்பனாகிய தாவீதை அடக்கம். அவன் இடத்துல யோசாபாத் ராஜாவன். யோசாபாத் ஒரு நல்ல ராஜா. ஆனா தவறான உறவுகளை வந்துட்டார். சரி, 22வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. சீரியருக்கும் இஸ்ரேலுக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாது இருந்தது. அந்த யுத்தம் இல்லாத இருந்ததுங்கிறது என்னன்னா, ஒரு சமாதானத்தின் காலம். இது யாருடைய காலத்துனா யுத்தம் இல்லாம இருந்தா சாலமோன் காலம். அவரவர் தன் தன் அத்தி மரத்தின் கீழும் திராட்சை மரத்தின் கீழும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருப்பாங்க. சமாதானமான காலம். அப்படி இருந்த ஒரு காலத்தை தான் சாப்பா என்ன செய்யறான்னா, யுத்தம் உள்ள ஒரு காலமாக வச்சாங்க. சரி, இப்ப பிரச்சனை எதனால வருது அப்படின்னா, என் கதையை காசு கையில காசு பாருங்க. இங்க பிரச்சனைக்கு காரணம் ராமோத். பாருங்க 4வது யோசபாத்தை நோக்கி கீரியாத்தில் உள்ள ராமோத், அதாவது இஸ்ரவேல் ராஜா தன் ஊழியக்காரன் நோக்கி, அதை நம்முடைய இருந்து அறிவிக்கலாம். அது நம்ம உங்களுக்கு தெரியுமா, எதிரி படிச்சுக்கிட்டான், நம்ம போய் அதை என்ன செய்யணும், ராமோத்தை ஒரு இறந்துட்டாங்க. யோசபாத்தை நோக்கி கிரியாத்தில் உள்ள ராமோத்தில் யுத்தம் பண்ணி என்னோட கூட வருகிறார்.
இவன் என்ன பண்ணுவான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சமாதானத்தோடு இருக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பாருங்க, என்னோடு யோசபாத் ராஜானுக்கு நீ தான் நான் தான் நீ, என்னுடைய ஜனம் உன்னுடைய ஜனம், உம்முடைய குதிரை என்னுடைய குதிரை. இது ஒரு ஒன்னஸ். ஆனால் ஒன்னஸ் எங்கே இருக்கணும்னு நான் கேட்டீங்கன்னா ஜெபத்தில் இருக்கணும். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அதை நான் தருவேங்க. ஆனால் இந்த ஒன்னஸ் எங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்பாராத உறவு. நம்பர் 2, முதல்ல எதிர்பாராத கலக்கத்தை உங்களுக்கு காமிச்சேன். எதிர்பாராத உறவு. எதிர்பாராத உறவு கஷ்டமான ஒரு காரியம் தான். இருந்தாலும் நான் சொல்றேன், பேப்பர்ல வந்துதான். ஒரே குடும்பத்தில் ஒரு பெண், 2 பிள்ளைங்க இருக்காங்க. இவர் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு கடைக்கு. அங்கே ஒரு வாணிப பையன் வந்து பிரியாணி சப்ளை பண்ணுவோம். இது தவறாக கல்ல உறவாக மாதிரி 2 பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் பார்த்துருக்காங்க, என் புருஷனும் என் பிள்ளைகள் தான் நம்ம உறவுக்கு தடையாக இருக்காங்க, அந்த 2 பேரும் போட்டு தள்ளிடுறோம் வந்து 3 பேருக்கும் பாயசம் கொடுத்தல மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டான். பிள்ளைங்க இருந்துச்சு, மாப்பிள்ளை தப்பிச்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான். 2 பேரும் ஜெயிலுக்கு கொடுத்தாங்க. இதுதான் உறவு, கள்ள தொடர்பு. அதுபோல தான் இங்கே வருது. இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 24. 1 ராஜாக்கள் 15:24 பகாத உறவு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டாங்க. 15:24 ஆசா தன் பிதாக்களோட நித்திரையிலிருந்து தகப்பனாகிய தாவீது நடக்கும். அவன் ஸ்தானத்தில் யோசபாத் ராஜா. யோசபாத் வந்து நல்லா தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் யுத்தம் இல்லாத ஆசீர்வாதத்தை ஒரு யுத்தம் உள்ள உறவோட மாற்றினார். தவறான உறவு. இந்த தவறான உறவுல நம்ம ரொம்ப கான்சியஸாக இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுறாங்க, எதற்காக பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பேச்சில் ஒரு சாத்தான் உள்ள வந்து எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. சரி, 3வதாக தலைப்பு ஒன்னஸ், ஒருமைப்பாடு. 22வது அதிகாரம் 4வது வருஷத்தை பார்க்கிறேன். ஒன்னஸ் 22:4 நான் தான் நீர். அது வரைக்கும் ஆரம்பம். யூதா ராஜாவும் இஸ்ரவேலும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சாத்தான் அந்த ஒன்னஸை கொண்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு புரியல. இந்த ஒன்னஸ்ல வந்து அந்த ஒருமைப்பாடு எதில் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்பாராத ஒரு ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடு வரும்போது என்னன்னா, அவனுக்கு தெரியணும், ராமோத்துங்கிற ஒரு இடம் அது உனக்கு இழந்திருக்க, நான் என்ன செய்யணும், நான் சட்டக்கட்டா இருக்கணும். எங்கிட்ட ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. ஒரு சம்பவத்தை சொல்லு. அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது மத தடை சட்டம் வந்துச்சு. மத தடை சட்டம் வந்த உடனே எங்கள் ஆலயத்திலிருந்து வந்து, டாக்டர் நாங்கள் அம்மா ஜெயலலிதாவுக்கு விரோதமாக கொடி பிடிச்சி ஒரு ஊழல் நாட்டம் பண்ணுவோம், நீங்கள் அதுக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒருமைப்பாடு போயிடும். வசனம் என்ன சொல்லுன்னா, அதிகாரம் உள்ளவருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா நீங்கள் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்களோ அவங்க எதிர்த்து நிற்கிறீங்க. எனக்கு அந்த வசனத்தை காட்டினாரு. நான் ஒருமைப்பாடு கிடையாது, இதே உரியாது, நான் ஒதுங்கிட்டேன். ஆனால் எலெக்ஷன் வந்துச்சு, அம்மாவுக்கு அத்தனை சீட்டு காலியாச்சு, அந்த சட்டத்தை மீட்டுதான். ஸோ ஒருமைப்பாடு நீக்கிறதா அது அவர் வேலை, ஜபத்துக்கு மட்டும்தான் கேட்பேன். சரி, 4வதாக ஒரு தலைப்பு பார்க்குறோம், எதிர்பாராத யோசனை. அது எதிர்பாராத யோசனை. 22வது அதிகாரம் 5வது வசனம், புதிய யோசபாத் இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து இதோட இருக்கணும் அச்சம். ஆனால் என்ன யோசனை யோசபாத் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை இது விசாரித்தது. எல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு, இதற்கு போண்டி தானே. ஆனால் அந்த யோசபாத் ஒரு நல்ல ராஜா, இவங்க கூட கூட்டி சேரது வேற, அதனால் கேட்கல போகிறோம். ஆனால் அவனுடைய வார்த்தையை கேட்பப்பா, கர்த்தருடைய வார்த்தை. அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசியை வர செய்து, நான் கீழியாத்தின் வேண்டுள்ள ராமத்தில் யுத்தம் பண்ண போகலாமா, அதற்கு ராஜா கையில் ஒப்பு கொடுப்பார் என்றாங்க. 400 தீர்க்கதரிசி. அந்த மெஜாரிட்டி என்ன சொல்லுவோம்ங்கிறதுனா நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்க்கணும். மெஜாரிட்டி என்ன பைபிளில்
ஆண்டோடைய வார்த்தை ஒரு ஆள் சொல்லுவாங்க, அதான் கரெக்டாக இருக்கும். மெஜாரிட்டிங்கிறது நமக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு யுத்தத்தை போகும்போது கொஞ்சமாக குறைப்பார், எல்லாம் தேவையில்லை, யார் யாரெல்லாம் பயமாக இருக்கா நீலாம் ஓடிக்கு அப்படியே சொல்லிட்டே இருப்பார். இந்த எதிர்பாராத யோசனையை கொண்டது ஆவியானவர். அவர் கேட்குறாரு, இந்த யோசனைப்படி கூட்டிகிட்டு வாங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 4 பேர் வந்தாச்சு. 7வது வருஷத்தை உங்களுக்கு பார்க்கிறேன். பின்பு யோசபாத், நான் விசாரித்தாரு, இவரே இல்லாமல் கண்டுக்கு அந்த உள்ள ஆவியான வந்தனால அப்பா தான் போறாரு, வேற யாரும் இல்லையா அப்படின்றாரு. சரிங்களா? நான் சாட்டிஸ்ஃபை. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை திருப்பி இருக்கிறோம். இப்போ அவர் விசாரத்தை வந்துருக்கிறேன், வரதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கொண்டு இருக்காரு. நான் ரொட்டீனாக நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து விவசாயியை சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதுக்கு அந்த கோது வீடு எல்லாம் தேவை, இதெல்லாம் பிரித்து வர முடியாது, லிமிட்டாக தான் கொண்டு வரணும். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, இந்த செய்தியை கொடுப்போம், நீ அது திங்கட்கிழமை இன்னொரு செய்தியை நான் கொடுத்தேன். அப்போ இதெல்லாமே ஆவிக்குரிய ஆசை. எனக்கு வந்து திருப்தி கிடையாது. நான் அன்றைக்கி செய்தி கொடுக்காட்டாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும், அவனுடைய வார்த்தை சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லணும். சரி, இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு திருப்தி இல்லாத யோசனை. அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் 8வது வருஷம் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கர்த்தரை விசாரித்து அது எம்லாவின் குமாரே மீகாயா என்ன ஒருத்தன் இருக்கிறான், அவர்கிட்ட இருக்கிறான், ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்காது, எனக்கு அவனை பிடிக்காது. அவன் நான் பகைக்கிறேன். எப்பவுமே இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, the truth is always bitter. உண்மை கசக்கும். அவனை நான் பகைக்கிறேன், அவன் நன்மைக்காக தீமைக்கான தீர்க்கதரிசனம் சொல்லுவான். யோசபாத் ராஜா அப்படி சொல்ல வேண்டாம், மிகாவை சீக்கிரமாக வா. யோசபாத் நல்ல ராஜா தான், பிரச்சனை கிடையாது. ஆனால் தவறான ஒரு உறவு. இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணிருக்கணும், இதை கேட்டுட்டு போகணுமா வேண்டாம்னு கேட்டு முடிவு எடுத்துட்டு அப்புறம் கூட சேர்ந்துருக்கணும். ஆனால் தவறில் வந்த உடனே திருப்தி இல்லாத ஒரு யோசனை. அடுத்து வாங்க, 4வது ஒரு குறிப்பு, எதிர்பாராத உண்மையான தீர்க்கதரிசி. எதிர்பாராத உண்மையான தீர்க்கதரிசி யாருமே எதிர்பார்க்கல. எல்லாம் நினைச்சாங்க 400 பேரோட யோசபாத் திருப்தியாக இருந்துச்சு. பாருங்க, ஒரு உண்மையான தீர்க்கதரிசியை 4வது குறிப்பில் பார்க்குறோம். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வருஷத்தில் பாருங்க, இந்த ராஜா எப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாப் பிளேஸில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 டாப் பிளேஸ். அதை வாங்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவாக யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிவ முகத்திலே விசாலமாகவே ராஜ வஸ்திரம் தரித்து தம் சிங்காத்திரம் சகல தீர்க்கதரிசியும் அன்பாக தீர்க்கதரிசி, சகல தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இதற்கு நான் என்ன ஒரு என்னுடைய பார்வையில் இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 5வது குறிப்பு, இறுதி சிம்மாசனம். எதிர்பாராத தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது இறுதி சிம்மாசனம். எலெக்ஷன் வந்து யாராவது ஒரு ஜோசிக்கார் சொன்னா ஜோசப் விஜய் தான், ஜோசப் விஜய் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஒருவரு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இது எதிர்பாராத ஒரு சிம்மாசனமாக்கிய டிஎம்கேவை தூக்கிக்கிட்டு ஒரு கிறிஸ்தவத்துக்கு உட்கார இருக்கிறார். இதாங்க ஆண்டவருடைய ஸ்பெஷல் பவர். இது இறுதி சிம்மாசனம். இறுதி சிம்மாசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் இந்த இறுதி சிம்மாசனம் ஏன் இது இறுதியாக்கி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நாம் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம். எனக்கு மூலமாக கலாத்தியர் எடுத்துக்காங்க 1வது அதிகாரம் 10வது 400 தீர்க்கதரிசிகளும் அல்ல கேட்குறாங்க. 400 தீர்க்கதரிசிகளும் அந்த இஸ்ரவேல் ராஜாவை திருப்திப்படுத்தி பார்க்குறாங்க.
ஆனால் இந்த மிகாயா மாத்திரம் ஆண்டவர் எதிர்க்கப்பட்டவர். கலாத்தியர் 1:10 நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்பட்டால் நான் கிறிஸ்துவ ஊழியக்காரனாக 400 பேரும் கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் கிடையாது. இறுதி சிம்மாசனம் உங்களுக்கு தெரியாது. இந்த லாஸ்ட் டே அப்படின்னாரு. இந்த லாஸ்ட் டேல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த இறுதி சிம்மாசனம் இருந்துட்டு 6வதாக ஒரு தலைப்பு கொடுக்குறேன். போய் தீர்க்கதரிசி ஆக்ஷன். அதாவதுங்க ஒரு எலி சாரி பள்ளி வால் வெற்றிட் பண்ணுறா அது துள்ளுற ஸ்பீடாக பார்க்கணும். உயிரோடு இருக்கிற எதுவுமே வெட்டியாச்சுன்னா துள்ளாது. ஆனால் பள்ளி மட்டும் அந்த துள்ளுது. அதுபோல் அந்த பொய் தீர்க்கதரிசி எப்படி அந்த இறுதி சிம்மாசனத்துக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 11வது வசனத்தில் கேனானின் குமாரனாகிய சித்தேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முற்றி நிர்மூலம் பண்ணி அவர் ஆக்ஷன் தான் ரெண்டு இரும்பு கொம்புகளை கொண்டு போயிட்டு காண்பிக்கிறார். அந்த இறுதி சிங்காசனத்தில் உட்கார்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அங்கே என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். பைபிள் 2 ராஜாக்களை கை கொடுத்துருப்பாங்க. அது கட்டி முட்டமெல்லாம் போட்டு அம்மா மச்சான் நம்ம தான் நீ யார் நம்மளை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அத்தனை ஆக்ஷன் போட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அப்படியே 400 பேர் பாருங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. போட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பயப்படாச்சு இல்லைல்ல யார் யோசாபாத் ஒரு இறுதி சிம்மாசனம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சீனியர்கள் போயிட்டே இருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க பொய் தீர்க்கதரிசி இன் ஆக்ஷன். இப்ப உண்மையான ஒரு கொம்பை நான் காட்டப்போம். இது பொய் கொம்பு உண்மையான கொம்பை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 132வது அதிகாரம் 17வது தான் உண்மையான கொம்பு. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். கொம்பு இந்த தாவீது ஆண்டவர் பவர் சொல்றாரு. தாவீது கவர்மெண்ட்டுக்கு போவார். இந்த மாதிரி பொய் தீர்க்கதரிசி இந்த மாதிரி கண்டவங்களெல்லாம் அவர் அலையன்ஸ் வைக்க மாட்டார். கட்சி அலையன்ஸ் மாதிரி நான் அபிஷேகம் பண்ணணுக்காக ஒரு விளக்கை விளக்கு இறுதியிலிருந்து பிரகாசிக்க பண்ணுறேன். அந்த ஒரு விளக்கை உண்டு பண்ணுவேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதோ அவன் கிரீடம் போக்கும். கிரீடம் போக்கும்னா உண்மையான கொம்பு என்ன கொடுக்கும்னா ஒரு கிரீடத்தை கொடுக்கும். ஒரு கிரீடத்தினால்தான் அவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ பொய் தீர்க்கதரிசியுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 22வது அதிகாரம் 13வது. இப்போ அந்த பொய் தீர்க்கதரிசி உண்மை தீர்க்கதரிசிய மனசை பார்த்தவங்க. அந்த பொய் தீர்க்கதரிசி ஆக்ஷன்ல 2 ஆக்ஷன். ஒன்று எக்ஸ்டர்னல் ஆக்ஷன், இன்னொன்று இன்டர்னல் ஆக்ஷன். எக்ஸ்டர்னல் பொங்க வச்சுட்டு ஆகுது. இறுதி சிம்மாசனத்தில் இருக்காரு. பொய் தீர்க்கதரிசி ஆக்ஷன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டேன். மிகாயாவை அழைத்து போன ஆள் அவனோட பேசி இதோ தீர்க்கதரிசியுடைய வார்த்தையில் ஏதுவாக ராஜாவுக்கு நன்மை. அது 400 பேருக்கு ஏதுவா இருக்குது. உங்களுடைய வார்த்தை அது வார்த்தை போல் இருக்கும்படி நன்மையை சொல்லணும். முதலே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நல்லதெல்லாம் நீ பேசப்படாது, இதைத்தான் நீ பேசணும். அதற்கு மிகாயா கர்த்தரிடத்தில் சொல்லுவதையே நான் சொல்லுவேன். கர்த்தர் உண்மையான தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வாய் அப்படின்னு என்ன பேசுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அது என்ன பேசுறாங்கன்னா அதான் நானா எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ராஜாவிடத்தில் வந்த பொழுது ராஜா அவனை பற்றி மிகாயாவே நாங்கள் கீழாற்றில் உள்ள ராமத்து மேலே யுத்தம் பண்ண போகலாமா போகலாம். அப்போ போ, இது உனக்கு வாய்க்கும். இதுக்கு பையன் இருக்குமா இருக்காதா? அவனும் நம்மளை போல ஒரு மனுஷன் தானே. ஆனால் யோசபாத் முகத்தை பார்த்து மீட் பண்ணிடுவோம். முகம் என்ன சொல்லுது? ஒரு மாதிரி கலக்கத்தில் இருக்கு. என்னை பார்க்க ஒரு மேனேஜர் வந்தார். அவர் எம்பி ஆஃப் மேன். அவர் டாக்டர் உங்கள் முகம் ரொம்ப டயர்டாக இருக்கு இன்னைக்கு. ஏன் முகம்? நான் சொன்னேன் காலைல 3 மணிக்கு நான் அடிச்சு என் லைஃப் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் போனேன். இப்போ நான் வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. நான் டயர்ட் இருக்க மாட்டேங்களே டாக்டர். எனக்கு ஆச்சரியம். எத்தனையோ பேசுனே பார்க்குறாங்க, எத்தனையோ என்னைய பார்க்குறாங்க, அண்ணன் பார்க்குறாரு, தம்பி பார்க்குறாரு. அவர் என் பேச கண்டுபிடிச்சிட்டாரு. அது மாதிரி இந்த யோசாபாத் சொல்லி
ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே வேண்மையை அல்லாமல் வேற என்று சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிட வேண்டும். இனி இவரால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு தடவை சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தப்ப டாக்டர் அசோகன் அப்போ வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, டிசம்பர் மாதம் கடைசியில் அந்த ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் செலிப்ரேஷன் இருப்பாங்க. அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் கிடையாது, நமக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துச்சு. அதனால் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அசோகன் முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஒரு இந்துக்காக ஒரு அம்மா போஸ்ட்மாஸ்டர் ரத்தனசாமி அவருடைய மனைவி, அந்த அம்மா ஒரு பூஜை பண்ணுறது கிறிஸ்தவருக்கு யாரை கூப்பிடணும்னு அவர் ஏன் ஞாபகம் வந்துச்சு டாக்டர். ஆனால் எல்லாம் அவர் பாஸ்டில் தான் பார்க்குறாரு. ஏனே அழைக்க வந்தார். நான் சொன்னேன், எங்களுக்கு ஆலயத்தில் இருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க 12 மணிக்கு 11 மணிக்கு வர சொல்கிறீங்க. ஆனால் 11:30 மணிக்கு எங்களுக்கு ஒரு ப்ரேயர் ஆரம்பிப்பாங்க எங்கள் சர்ச்சில். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸிங் கொடுப்பார். பார்த்து எதுக்காக கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் கூட எங்களை காப்பாற்றணும். அதே மாதிரி 12 மணிக்கு புது வருஷம் பிளஸிங் எங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்காக நான் ஆலயத்தில் அசோகன் என்ன சொல்கிறான்னா, யார் உனக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை, அங்கே போய் நிற்கணும். எனக்கு சொல்லி என்ன ஆசீர்வாதம் உனக்கு இல்லை. அப்போ என் மகளுக்கு கல்யாணம் ஆகிடும். அன்னைக்கு அவருடைய கண்களுக்கு என்னை பார்க்கும்போது ஒரு 100% நம்ம ஆசீர்வாதம் நிறைஞ்சால் நான் பார்க்குறேன். அந்த வார்த்தை சொன்னோன்னு நான் வரேன். ஒரு வார்த்தை போட்டு என் மனசை மாற்றேன். அதுபோல் சொன்ன ஆணை அப்படிதான் இப்போ உண்மையான தீர்க்கதரிசனம் வாய்ப்பு அந்த இறுதி சிம்மாசனம் கலைய போகும். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பெண் அல்லாத ஆடுகளைப் போல மலைகளை சிதறக்கிறது. அவரது கர்த்தர் ஒரு எஜமான் இல்லை, அவர் தம்மன் வீட்டுக்கு சமாதானம். அவர் ரீசெண்டாக தெரிவித்தார். கடைசியாக 7ஆவதாக ஒரு காரியத்தை பார்க்குறோம். பரலோக தரிசனம் லாஸ்ட் 19 வருஷம் ராஜா கேட்ட உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசியுடைய கண்ணை நிறுத்துறார். பரலோக காட்சியை காட்டுறார். பரலோக தரிசனம் இதுதான் ஃபைனல். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தைகளும் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீசுகிறார். இந்த சிங்காசனம் லாஸ்ட் இது விழ போகுது. அந்த சிங்காசனம் எவர் நிச்சயத்துக்கு சிங்காசனம் வீட்டுக்கொண்டேன். பரமசேனை வலது மேல் இருப்பதை கண்டேன். அப்போ என்ன நடத்தினான்னா, ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று அவனுக்கு போதனை செய்யும். என்ன செய்வேன்னா, பொய் போதகம். அதனாலே அவன் கேட்டான், நான் போய் அதை தீர்க்கதரிசி எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்றது. நீ போதனை செய்து நடக்க பண்ணும் பொய். இறுதியாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறாங்க. 32 நம்ம அதை படிக்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண நேராக வந்திருக்காங்க. அப்புறம் இஸ்ரவேலின் ராஜா அலன் ஒருவன் நினையாத வில் நாணேற்றி இஸ்ரவேலின் ராஜா டெபாசிட் போவது. அப்பொழுது அந்த நாளில் அவன் இறந்து போனான். 400 பேர் சொன்னது நடக்கலை. இதனுடைய ஒரு பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் நம்ம படிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10 நமக்கு எச்சரிக்கை. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10. கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தின் மீது உள்ள அன்பை அவர் அங்கீரியம். சத்தியத்தின் மேல உள்ள அன்பு குறைய குறைய ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாத அநீதியில் இருக்கும்போது அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருந்தார். இந்த கள்ள தீர்க்கதரிசி என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாமே பொய்யாக தான். அவங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கேன் பண்ணுற டாக்டர்கிட்ட போய் அவர் பார்த்துட்டு இருப்பாரு, டாக்டர் தம்பி நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டார். அதாவது அது போட்டு வாங்குறான்.
அவர் இந்த மாதிரி எத்தனை குரங்கெல்லாம் பார்த்துருப்பாரு. உள்ள இருக்கிற பொம்பளைன்னு அவருக்கு தெரியும். அவரு தம்பி நல்லா இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஒரே குஷியாயிட்டான். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ தீர்த்து தரிசிக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு. அப்புறம் அவர் ஒரு தீர்க்க சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், இந்த பையனுக்கு ஈசாக்கு இந்த பேர் வைக்கணும் அப்படின்னு ஏறலாம் சொல்லிட்டார். நான் டெலிவரி ஆகும்போது என் மகன் எப்பா இதெல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா தந்தோம்னா தாத்தா நம்ப மாட்டேங்கிறாரு. மாட்டிருக்க போறாங்கடா. அவர் சொன்னார் பையன் தான் பிறப்புன்னு வச்சு. அதாவது அவங்க அவர் அப்படி பொய்யால நம்பினால ஆண்டவர் செஞ்சுட்டாங்க. வஞ்சியை தாக்கிட்டார். என் சம்பந்தி இறந்ததே அந்த பொய் நீக்கக்கூடிய ஒரு ஆலோசனைனால. இது நமக்குள்ள இருளிலிருந்து பிரகாசிக்க பண்ற தேவன் நம்மளை ஒரு பாதையில் நடத்துகிறார். அதற்கு காரணம் தான் ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் எங்களுக்கு ஒரு சுத்தமான இருளுக்கு இருந்து எங்களுக்கு பிரகாசமான வெளிச்சத்தை நாங்கள் காண உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.